நமக்கு நேரடியா இருக்கிற காரியம் எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம். நாம என்ன செய்யணும்? இந்த தேவ சித்தத்திற்கு மாறான விஷயத்தை நாம் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் அறிந்து கொள்ளுகிற கிருபையா அங்க அதுக்குள்ளதான் இருக்கு. எல்லா ஆயுதங்களும் நமக்குள்ள இருந்தா தான் அவனுடைய தந்திரம் எல்லாம் எப்படி வரும்ன்றது தெரியும். அல்லேலூயா. நம்மகிட்ட தேவனுடைய ஆயுதம் இல்லைன்னு வைங்களே, தேவனுடைய ஆயுதம் இல்லைன்னு வச்சுக்காங்க, மாட்டிக்குவோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனமோ 9, 10 வாசிங்க. 1 யோவான் 3, 8, 9. நல்ல கவனிங்க. பாவம் செய்கிறவன், இப்போ நாம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிதாவின் சித்தம் ஒருவன் செய்கிறவனாக இருப்பானானால் அவன் பிசாசின் சித்தத்தை செய்ய முடியாது. ஆனா பிசாசானவன் நம்மை நேரடியாக பிசாசின் சித்தத்தை அவன் நம்ம செய்ய மாட்டோங்கிறதுனால சூழ்ச்சமமாக அவன் என்ன செய்வான்? நம்ம செய்ய வைப்பான். அது மற்ற மனிதர்கள் மூலமா, ஆலோசனை மூலமா தேவ சித்தத்தை குலைக்கிறதுக்கு நேரிடும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க கவனிங்க, பாவம் செய்கிறவன், இது தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு பேரே பாவம். எல்லாம் சொல்லுங்க, தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு பேர் என்னது? பாவம். பாவம் செய்கிறவன் என்ன உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் என்ன செய்கிறான்? ஆமா, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன். அப்ப நமக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகளை நாமளும் அழிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள தேவகுமாரனுடைய ஆளுகை ஆட்சி வந்துருச்சு அர்த்தம். நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவம் அப்படிங்கிற வார்த்தை விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இந்த அளவுக்கு இன்டீரியரா போய் நம்ம பாவம் செய்யறது இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த கிறிஸ்தவர்களும் இப்ப பண்றது இல்லை. அது நம்ம இப்ப இதுல கவனம் ஆயிட்டோம். ஆனா அவன் நம்மளை பாவம் செய்கிற இடத்தை மாத்தி வச்சுக்கிட்டான். நீ கொலை செய்ய வேண்டாம், ஆனா நீ அவனை என்ன செய்ய? பகைச்சிரு. அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. நீ கொலை செய்யறதுல இருந்து நீ மாறிட்ட, தப்பிச்சிட்ட. ஆனா அவனை என்ன செஞ்சிட்ட? நீ ஆனா கொலை செஞ்சிட்ட. சொல்றீங்க எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளக்குது? அப்ப அவன் என்ன செய்யறான்? உன்னை தேவ சித்தத்தை விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு அவன் போடுற பிளான் ஏறக்குறைய உன்னை பாவம் செய்ய வைக்குது. ஆனா உனக்கே தெரியல, அவனை பகைச்ச இடத்துலயே நம்ம பாவம் செஞ்சிட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இல்ல நான் பேசுறது புரியணும். புரியலைன்னா வாழ்க்கை நமக்கு சுகமா இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை சுகமா இருக்காது, சந்தோஷமா இருக்காது. தாடியலுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு போல நமக்கு இருக்காது. அப்ப நமக்கு ஷார்ப் இருக்கணும். ஒரு கத்திக்கு, ஒரு கத்தி நல்ல பதமா இருக்குங்கிறத எப்படி நீங்க சொல்லுவீங்க? இந்த கத்தி நல்லா வெட்டும் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? அதனுடைய ஷார்ப் வச்சு தானே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள ஷார்ப் ஏறி இருக்கணும். தினமும் ஒரு கத்தி எப்படி தீட்டப்பட்டா தினமும் தீட்டினா அதுக்கு எவ்வளவு ஷார்ப் ஏறும் பாருங்க. நீங்க தினமும் வேத வசனத்தோடு உங்களை உரசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஷார்ப் ஏறிக்கிட்டே இருப்பீங்க. தினமும் நீங்க எந்த அளவுக்கு வேத வசனத்தோடு உங்களை உரசுறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே உங்க பட்டயத்தை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே கருக்காக்கி கொண்டே இருப்பார். நீங்க சும்மா இருந்தாலும் உங்களை தொடர்றவங்களை அறுத்து போடும். நீங்க யாரையும் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சும்மா இருந்தாலே அது என்ன செய்யும்? அவர் சும்மா தான் போய்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறார். ஆனா கூட போனவங்க 2 பேரும் அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நீங்க சும்மா பேசிட்டு போவீங்க, ஆனா அங்க கொழுந்து விட்டு எரியும். எப்படி? அவங்க ஷார்ப், அவருக்குள்ள இருந்த அக்கினி, அவருக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், அவருக்குள்ள இருந்த அந்த ஷார்ப் அவர்களை அங்கு வகையிருந்தது. எத்தனை பேர் கேட்குறீங்க? அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்கணும்னா நமக்கு சர்வ ஆயுதம் தேவை. சர்வ ஆயுதம்னா, சர்வம்னா என்ன? எல்லாம். ஆயுதம்ங்கிறது என்னது? போர் வீரனுக்கு இருக்கிறதான யுத்த கருவிகள். அது எல்லாமே வாளு, கேடயம், தலைச்சீரா, மார்பு கவசம், கால்கு கவசம், பாதரட்சை, இது எல்லாம்
எல்லாம் அணிஞ்சு ரெடியா இருக்கணும். இது எல்லாம் நமக்குள்ள. அதுக்காக இன்னைக்கு போன உடனே எப்பேற்பட்டாவது ஒரு வாள், ஒரு கேடையோ, ஒரு மார்க்கவசமெல்லாம் வாங்கணும்னு ட்ரை பண்ணாங்க. இது எல்லாமே இங்க இருக்கு. இதெல்லாம் இங்க இருக்குது. இந்த ஆயுதமெல்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? அந்த ஆயுதத்தை கையில எடுத்தா தான் பயன்படும். இந்த ஆயுதத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்கனாலே இது பயன்படும். அல்லேலூயா. இது உள்ள இருந்தாலே என்ன செய்யும்? அங்கே அவர்களை அறுத்துக்கிட்டு இருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இங்க இருந்தாலே போதும். இந்த ஆயுதம் நீ எடுக்க தேவையில்லை. இந்த ஆயுதம் உனக்காக தன்னாலேயே செயல்படும். ஆனா இந்த ஆயுதத்தை நீ தரித்து கொண்டவனாக இருக்கணும். விசுவாசம் என்னும் கேடயம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். வேத வசனமாகிய பட்டயம், இதெல்லாம் நாம கையில வச்சுக்கணும். சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, எல்லாத்தையும் தொடுத்து ஆயத்தமா எப்பவும் இருக்கணும். எப்பவும் நீ இருந்தேன்னா, எந்த சூழ்நிலையில இருந்தாலும், யாரும் பக்கத்துல வந்தாலும், எது எப்ப தேவையோ அது அப்ப பயன்படும். பிரைஸ் காட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சாட்சி சொல்லுவேன். ஒரு சாட்சி சொல்லலான் இருந்தேன். ஒரு நாள் நான் ஆண்டவரை அறியாத காலத்தில் வாலிப பையனா இருக்கும்போது, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு வயசு 22. 22 வயசுல இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? 22 வயசுக்கு கீழே ஒருத்தர் கூட இல்லையா? எல்லாரும் வயசான கிழவிகளாக தான் இருக்கீங்களா? கிழவன்களாக தான் இருக்கீங்களா? இல்லை, நான் பேசுறதை யாருமே கேட்கல. இப்போ புரியுதா? உன் டைம் என்ன? நீ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவேன். நீ பேசிட்டு போ. விளக்குதா? அப்போ இதே மாதிரி இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தது, நம்ம பேசுறதை இவங்க கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது எனக்கு. நான் மறுபடியும் கேட்குறேன், 22 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கையை உயர்த்துங்க. என்ன ஆனால் அப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன்? வயசான கிழமைங்க மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. நல்லா உயர்த்துக்க. 22 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க. நீ பார்த்தா வயசான இப்போ பாருங்கய்யா, 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க. இவங்க கையை உயர்த்த பாருங்க, இவங்க கிளவிய மாதிரி உயர்த்துறீங்க. 22 வயசு. ஏன்னா இந்த பழைய கால முனிவரெல்லாம் இந்த கட்டையை ஒன்று அண்டை கொடுத்து இப்படி வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி வேணா அவங்க ஒரு கவையை கொடுத்து இப்படி வச்சுக்கலாம். கிளவி மாதிரியே இருக்கிறாங்க. நல்லா வயசு பிள்ளைங்க மாதிரி, நல்ல வயசு பையங்க மாதிரி கையை உயர்த்துங்க. 22 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கையை உயர்த்துக்க பார்க்கலாம். பா, இந்த கம்பு எடுத்து இவங்கெல்லாம் சாத்தணும். இப்பதான் கை உயருது. கையை கீழே போடுங்க. இந்த 22 வயசுல, எனக்கு 22 வயசுக்கு முன்னால எங்க ஊர்ல செத்து போனாக்க, செத்த வீட்டுல அவங்க வீட்லயே சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்குவாங்க. காலையில எந்திரிச்சு முகத்தை கழுவிருப்பேன். ஆடிய ஆட்டம் என்ன ஒரு பாட்டு, சினிமா பாட்டு பாடும், அவங்க வீட்லயே போட்டிருப்பாங்க. நான் கேட்பேன், என்னம்மா யார் போடாங்க அப்படின்னு. நான் போயிட்டாரா அப்படின்னா. எங்க ஊர்ல வழக்கம் என்னன்னா, ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அவங்க வீட்லயே போடுவாங்க. சொந்த காசுலயே இவங்களே பணத்தை கொடுத்து போடுகிறா அப்படின்னா. ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னா, அப்ப அவங்க வீட்டுக்காரர் செத்து போனா அவங்க வீட்டுக்காரி ஆடிய ஆட்டம் எல்லாம் என்னையா அப்படிங்கிற மாதிரி அதையே கேலி பண்ணி போடுறது மாதிரி போடுவானுங்க. அந்த மாதிரி சொந்த காசுலயே சூரிய வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் 22 வயதுல இருக்கும் பொழுது என்ன ஆயிட்டு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வாலிப பருவத்தில் நமக்கு பாலின பிரச்சனை வராமல் இருக்கிறது தவறு. வரலன்னா எங்கேயோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? பார்த்தா சிலர்லாம் கண்ணை உருட்டி கட்டி பார்க்குறாங்க. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், இது வரைக்கும் நீங்க பேசுற எதுவுமே விளங்கலை, இப்ப பேசுறதா விளங்க போகுது. சொல்லுங்க அப்படிங்கிறது எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அது பட்டாம்பூச்சியா பறக்கும் இந்த வாலிப பருவத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பளை பையனுகளுக்காக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளுக்காக இருந்தாலும், யாராவது ஒருத்தரை பார்த்தா இவன் என் வாழ்க்கை துணையா இருந்தா எப்படி இருக்கும், இது வாழ்க்கைக்கு வந்தா எப்படி இருக்கும், இப்படி பட்டாம்பூச்சியா பறக்கும் பகல்ல நைட்ல பார்த்த உடனே. இதெல்லாம் இந்த பருவத்தெல்லாம் தாண்டி தாயா நாங்களும் வந்திருக்கோம். வரணும், இந்த எண்ணம் வரணும். இதையெல்லாம் நம்ம சிலுவையில் அரைக்கணும், ஜெயிச்சிடணும். சரியா? அப்போ நான் 22 வயசுல அங்க வந்துடுறேன். கொஞ்ச நேரம் நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சென்னையில ஒரு கிராமத்துல, அதாவது தாம்பரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல தங்கி இருந்தேன். கிராமம்ங்கிறது இன்டீரியரா ஒரு பிளேஸ், ஒரு பெரிய ஊர், சிட்டிக்கு வெளியே உள்பகுதியில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தங்கி இருந்தேன். தங்கி இருக்கும் போது எனக்கு என்னன்னா, அங்க இருந்த ஒரு பொண்ணு மேல என்னது அது ஒரு இது
நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு குடத்துக்கு அவங்க வரும்பொழுது நானும் குடத்தை தூக்கிட்டு அந்த கிணத்துக்கு தான் தண்ணி சேதணும். நான் நேரம் என்ன பண்ணுவேன், அதை குடத்தை எடுத்துக்கிட்டு அங்கே போவேன். அதில் கெத்த மெயின்டைன் பண்ணுவோம், அதெல்லாம் வேற விஷயம். பார்க்காத மாதிரியெல்லாம் நடிச்சுக்குவோம். ஆனால் குடத்தை எடுத்துட்டு போனதே எதுக்கு? ஆமா, இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் சாட மாடையில பேசுறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவன் ஏறினா அவன் இறங்குவா, அவன் ஏறினா இவன் இறங்குவாங்கிறது மாதிரி தான் இந்த கதை போகும். நானும் இவன் ஒரு நாளாவது என்கிட்ட பேசுவாளா அப்படின்ட்டு 2-3 தடவை பின்தொடர்ந்தெல்லாம் போயிருக்கேன். இந்த சூழ்நிலையில டிஜிஎஸ் ஐயா சொன்னது மாதிரி என் அருணாதர் இயேசு என் உள்ளத்திற்குள் வந்தார். இந்த சூழ்நிலையில வந்த உடனேயே நான் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா அன்பும் உமக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் பங்கில்லை. ஒரு தீர்மானம். சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால, கொஞ்ச நாளைக்கு முன்னால பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்தது. இப்ப அதெல்லாம் முடிச்சு சிலுவையில் அரைஞ்சாச்சு. என் தேவன் அவர் ஆளுகை செய்கிறார். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிக்கு போறேன், என் ரூமுக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன். காலையில் எழுந்திருக்கிறேன், ஜெபம் பண்றேன். வீட்டில் இருந்தேன்னா மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன், பிரேயர், மறுபடியும் பிரேயர். கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன்னா மறுபடியும் பிரேயர். ஏன்னா பிரேயர் பண்றது அந்த ஊரே கேட்கும், சத்தமா ஜெபம் பண்ணுவேன், அழுது ஜெபம் பண்ணுவேன், தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவேன், அந்த கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த பிள்ளைக்காகவும் ஜெபம் பண்ணேன், ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை குடும்பத்திற்காகவும் ஜெபம் பண்றேன், பக்கத்தில் இருக்க எல்லாருடைய குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்றேன். எதுக்காக ஜெபம் பண்றேன்? இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நீர் மெய்யான தேவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய மன கண்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசானவருடைய அந்த இருட்டடிப்பை நீர் கலைத்து விட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஏதா நடந்தது தெரியுமா? நேத்து வரைக்கும் நான் விரட்டிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு என் வீட்டு வாசப்படியில் அவ வந்து நிற்கிறான். நான் வந்து அப்பதான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டெல்லாம், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே இயேசு. பாருங்களா, தெரியுமா அந்த பாட்டு? எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய பாட்டு. எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் சொல்லி நின்றுகிட்டு இருக்கிறேன். அவன் வந்து நின்றுகிட்டு இருக்கிறான் வாசல்ல. நேத்து வரைக்கும் நான் ஓடினேன், அவன் என்னை திரும்பி பார்க்கல. நான் இப்ப திரும்பி பார்த்தது இதுக்காக ஓட ஆரம்பிச்சேன். இப்ப நிக்கிறா. நான் ஒரே ஒரு வார்த்தை கண்ண முடிச்சனே, அப்பாலை போ சாத்தானே, அப்பாலை போ சாத்தானே. அல்லேலூயா. அப்பாலை போ சாத்தானே சொல்லிட்டு மறுபடியும் என் ஜெபத்தை விட்டு நான் எந்திரிக்கவே இல்லை. நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், நான் பாட்டு பண்ணிட்டே இருந்தேன். அதனாலதான் தேவன் இன்னைக்கு உங்க மத்தியில என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார். சொல்லுங்க. எனக்கு இதுல மனுஷனுடைய ஆலோசனையோ சாத்தானுடைய எனக்குன்னு தேவையானதுதான். திருமணம் எனக்கு தேவை, ஒரு பெண் தேவை, எனக்கு தேவைதான். என் தேவையை நான் அறிந்து கொள்வதை விட எப்பொழுது என் தேவனை நான் அறிந்து கொண்டேனோ எனக்குரிய தேவைகள் எல்லாம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டால் என் தேவனே அதனதின் காலத்தில் ஏற்ற நேரம் வரும் பொழுது எனக்கு உரியதை எனக்கு தருவார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டா நீங்க எங்கேயும் என்ன செய்ய மாட்டீங்க. இதுக்கு பின்னால நான் 2-3 இடத்துல எனக்கு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்குது. இப்போ என்ன நீங்க என்ன நினைக்கலாம், என்ன உங்க மூஞ்சிக்கு அப்படி அப்படின்னு. அப்ப நல்லா தான் இருந்தேன், முடியெல்லாம் இருந்தது. ஆனா தேவன் ஜெயிக்க உதவி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் என்ன செய்வான்? அவனுடைய விருப்பத்தை அவனுடைய திட்டத்தை செய்வதற்கு ரெப்ரசன்டேட்டிவா யாரையாவது அனுப்புவான். உங்க எல்லாருக்கும் தெரியுமா?
ஒரு அருமையான தேவ மனிதன், எனக்கு அவருடைய பேர் டக்குனு ஞாபகம் வரல. உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதன், மிகப்பெரிய ஊழியக்காரர், ஜான் வெஸ்லி நினைக்கிறேன். தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டு அவர் ஸ்டேஜ்ல இன்னைக்கு செய்தி கொடுக்க போறார். ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறார், ஜெபம் பண்றார். அவரா என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஜெபத்தை சத்தம் போட்டு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு உரிய மனைவியை எனக்கு காண்பியும். எத்தனையோ மேடை இவர் ரகசியமா ஜெபம் பண்ணி இருக்கலாம். கரெக்டா அவன் வரும் பொழுது, இன்றைக்கு ஜான் வெஸ்லியை சந்திக்கிறதுக்காகவே ஒரு பெண் வந்து அங்க நின்றுகிட்டு இருக்கிற பிசாசு கரெக்டா வந்து கொண்டு வந்து படிக்கட்டில் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அந்த பெண் கேட்கிறாள், இவருடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் ஜெபத்திலே, ஆண்டவரே, இன்ன ஆடை அணிந்தவர், இன்ன வகையான துணி அணிந்தவர், இப்படி அவள் இருக்க வேண்டும், இந்த மாதிரி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட உடையோடு வர வேண்டும், இவ்வளவு இன்ன இடத்துல நிற்க வேண்டும், இத்தனை அடி டிஸ்டன்ஸ்ல நிக்கணும், எல்லாம் சொல்லுகிறார். மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதன். இதை கேட்டுட்டு போய் உடனே அவர் ரெடியாகி அதே மாதிரி ஸ்டேஜில் இருந்து அத்தனை அடி தூரத்தில் அவள் வந்து அதே போல அவன் வேண்டிக் கொண்டபடி, இதை செய்தது தேவன் அல்ல, இதை செய்தது பிசாசு. தினந்தோறும் கஷ்டப்படுவார். ஊழியத்திற்கு போகும்போதெல்லாம் தினந்தோறும் கஷ்டப்படுவார். சாணியை கரைச்சி மேல இருந்து ஊத்தி விடுவார். நீ ஊழியத்துக்கு போகக்கூடாது. கடைசியில் அவரை முழங்கால் படிக்கிட்டார். தேவ சமூகத்தில் அழுதார். என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, ஒன்று என்னை ஊழியம் செய்ய வைப்பீரானால் என்னை ஊழியம் செய்ய வையும், அவளை எடுத்துக்கொள்ளும், இல்லாவிட்டால் அவள் இருக்கட்டும், என்னை எடுத்துக்கொள்ளும். ஜெபம். ஸ்தோத்திரம். தேவன் ஜெபத்தை கேட்டார், இவர் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் பாருங்க. அப்ப பிசாசோ என்ன பண்றான்? எப்படியாவது தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய திட்டத்தை தேவ பிள்ளைக வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறத, தேவனுடைய வழி நடத்துதல கெடுத்து போடணுங்கிறதே அவனுடைய திட்டம். அவனுடைய திட்டம். Be careful. இதுக்கு என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கம். அப்போ நம்ம எதிர்த்து நிக்கணும்னா நம்ம கிட்ட வசனம் வேணும். இப்போ ஒரு பொண்ணு வந்து, நான் நேத்து வரைக்கும் தெருத்தருவா அவளை அலைஞ்சு சுத்திக்கிட்டு இருந்தேன், அவ திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டா, இன்னைக்கு என் வீட்டு பாசப்பட்டில வந்து நிக்கிறா, அவளை எதுக்குறதுக்கு எனக்குள்ள தேவனுடைய வசனமோ சத்தியமோ தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் எனக்குள்ள இருந்தா தான் அதை நான் செய்ய முடியும். அப்ப சர்வாயுத வர்க்கம் எனக்குள் இருக்க வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப சாத்தான் வர்றான்னா, சாத்தான் 2 கொம்பை வச்சுக்கிட்டு நாக்கவாடு தொங்க போட்டுக்கிட்டு பயங்கரமா 10 கையோட ஆடு வந்து நிப்பா, இல்ல பறந்து வந்து நிப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, யாரோ ஒருத்தர் மூலமா வருவான், உங்க வாழ்க்கையை கெடுப்பான். தேவன் வச்சிருக்கிற திட்டத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை செய்ய வச்சு உங்களை கெடுத்து, அது தேவ திட்டத்தை குலைக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தாலே போதும். தேவ சித்தம், பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்னு இருக்கு, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த ஒன்று இருக்கு, தேவனுக்கு சித்தமான அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியம், ஒரு விசுவாச பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிதாவின் சித்தம் எப்படிப்பட்டது. வாசிங்கள் மத்தேயு 6:10. மத்தேயு 6:10 வாசிங்க. நல்ல கவனிக்க. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே என்ன, பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில யார் மூலமா? ஏன் மூலமா? அப்ப பரமண்டலத்துல என்னெல்லாம் செய்யுது? பரமண்டலத்துல ஹெவன்ல என்னெல்லாம் நடக்குது? பரலோகத்துல என்னெல்லாம் செஞ்சு நடந்துகிட்டு இருக்குது? அதெல்லாம் ஏன் மூலமா நடக்கணும். என்ன? அங்க பரிசுத்தம், அங்க உண்மை, அங்க நேர்மை, அங்க நீதி, அங்க விசுவாசம், இதெல்லாம் இருக்கு. இங்க எனக்குள்ள பரிசுத்தம், விசுவாசம், உண்மை, நீதி, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு உரிய காரியம், தேவனுக்கு உரிய காரியம், தேவனுக்கு உரிய காரியம். அது பரலோகத்துல அங்க அது அப்படித்தான். துதி, ஆராதனை, அன்பு எல்லாம் அங்க நிறைஞ்சிருக்குது. அதெல்லாம் அங்க நிறைஞ்சிருக்குது. இங்க எனக்குள்ளேயும் இந்த பூமியிலையும். பூமியில என்ன? வெறும் பூமியில இது பூமி, அது பூமி, வெற்றிடம் பூமி இல்ல. பூமியில பொழுது உங்களுக்குள்ளதான், எனக்குள்ளதான் இந்த பூமி. இங்கேயும் இந்த பூமியிலங்கிற வார்த்தையை எடுத்துட்டு டேவிட்டுக்குள்ளேயும் செய்யப்படுவதாக போட்டு பாருங்க. கரெக்டா இருக்கு பாருங்க. உங்க பேரை போடுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல யாருக்குள்ள செய்யணும்? உங்க பேரை போட்டு சொல்லுங்க. எனக்குள்ளேயும் செய்யப்படுவதாக. வாசிங்க ஒரு வசனம், ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், 12:2. நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க.
இல்லை அவங்க அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். அவங்க சொல்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு பிரியமா, அதெல்லாம் இல்லை. இது பரலோக தேவ சித்தம், இது தேவனுக்குரிய திட்டம். கடைசியாக ஒரு வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1:12 முடிக்க போகிறேன், அதனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:12 நம்முடைய தேவன் இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க, சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக பிரைஸ் காட் அல்லேலூயா. தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் எல்லாமே எனக்குள்ள நிறைவேற்ற வேண்டும் இல்லையா? நல்ல சரி. கல்யாணம் முடியாதவங்க என்ன பாருங்க, கல்யாணம் முடியாதவங்களாம் பார்க்குறீங்களா? சொல்லுங்க, தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் எனக்குள்ள அவர் விருப்பத்தின்படி உள்ள பெண்ணையோ அவர் விருப்பத்தின்படி உள்ள புருஷனையோ ஒரு கணவனை எனக்கு தருவார். அது யாருடைய விருப்பம்? அது அவருடைய சித்த விருப்பம். அவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே முழுவதையும், தயவுள்ள அவருடைய சித்தம் முழுவதையும். ஆண்டவரே, எனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருமில்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நம்ம இப்படியா ஜெபம் பண்றோம்? எனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, அப்படியே பாடுறோம். அப்ப உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா. இப்பொழுது என்னுடையவைகள் ஒன்றுமில்லை, நான் கிறிஸ்துவுடையவன், நான் அவருக்கு சொந்தம். அவர் என்னை ஆளுகிறார், நடத்துகிறார், முழுவதுமாக என்னை விளைக்கரையமாக வாங்கிவிட்டார். நான் அவருக்கே சொந்தம். அவர் சித்தம் என் மீது இருக்கும் பொழுது அவருடைய விருப்பம் மட்டுமே என் வாழ்க்கையில நிறைவேறணும். எதுவானாலும் சரி, என் வேலையானாலும் சரி, என் திருமணமானாலும் சரி, என் எதிர்காலமானாலும் சரி, என் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் பிற்காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் டிசைன் பண்றதெல்லாம் அவர். என் விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றுங்கன்னு கேட்காதீங்க, உங்க விருப்பத்தை எங்க பிள்ளை மேல வைங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தை என் பையன் மேல வைங்க, உங்களுடைய சித்தத்தை என் குடும்பத்தின் மேல வைங்க. அது நிறைவேறணும், அந்த சித்தம் முழுவதும் அது நிறைவேறணும். நான் சின்ன சின்ன காரியத்துல கூட நாங்க உம்முடைய விருப்பம் இல்லாத செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். என்ன வராது? எழுப்பி நிக்கலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன வராது? நிறைய இடத்துல வேதனை வருதுன்னா ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு அர்த்தம். நீங்க உங்க தலையில ஒரு கொட்டு போட்டுக்காங்க. நம்ம சூஸ் பண்ணதுல தப்பு நடந்திருக்குதுன்னா வேதனை வரும். அந்த வேதனை வந்த இடமெல்லாம் நம்ம தப்பு பண்ணோம். நம்ம தப்பு பண்ணதுனால தான் இந்த வேதனை. இனி உள்ள காலங்களில் இப்படிப்பட்ட வேதனைகள் என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்திற்கோ வரக்கூடாது. நாங்கள் இனிமேல் தேவ சித்தத்திற்கு உட்பட்டவர்களா நாங்கள் வாழணும்.